உலகத்துல சில சித்தாந்தங்களை மனுஷன் வச்சிருக்கான். வாழ்க்கையில உயரணும்னா அதிகாலையில் எழும்புறவங்களாம் வாழ்க்கையில உயர்ந்துருவாங்கன்னு ஒருத்தர் வந்து சொன்னாராம். காலையில 4 மணி 5 மணிக்கெல்லாம் தினமும் எழும்புறவங்க வாழ்க்கையில உயர்ந்துருவாங்கன்னு. கேட்ட நண்பர் சொன்னாராம், என் கூட வா, என் ஊர்ல இருக்கிற பஸ் ஸ்டாண்டு கூட்டு போறேன், ரயில்வே ஸ்டேஷன் கூட்டு போறேன். அவங்கெல்லாம் 4 மணில 3 மணிக்கு எழுந்துச்சு 4 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் வேலை பார்க்குறாங்க. எல்லா டிரைவர்ஸ், டாக்ஸி ஓட்டுறவங்க, ஆட்டோ ஓட்டுறவங்க எல்லாரும் பல வருஷமா அவங்க வாழ்க்கையில உயர்ந்ததா இல்லை. எங்க வீட்டுக்கு பால் போடுறவன் காலையில் 5 மணிக்கு போடுறான், பல வருஷமா போட்டுட்டு இருக்க. அவனும் காலையில எழும்புறது நல்ல விஷயம்தான், ஆனா அதனாலேயே வாழ்க்கையில உயர்ந்துட முடியாது. சில சித்தாந்தங்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்களா இது மாதிரி எழும்புனாங்க, இவங்கெல்லாம் பார்த்தீங்களா இது மாதிரி பண்ணாங்க, இவங்கெல்லாம் இது மாதிரி செஞ்சாங்க, நீயும் செஞ்சினா நல்லா இருவ. கிடையாதுங்க. இவங்க பாரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்றாங்க, நல்ல வாழ்க்கையில சூப்பர் ஆயிட்டாங்க. ஹார்ட் ஒர்க் நல்ல விஷயம்தான், ஆனா அது மட்டுமே வாழ்வில் வளர்வதற்கான ஒரு யுக்தி கிடையாது. ஒருத்தர் எப்படி சொன்னாரு, மாடு மாதிரி உழைக்கிறாங்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. இன்னொருத்தர் சொன்னாரா, மாடு எங்கெங்க உயர்ந்திருக்கு வாழ்க்கையில? உழைக்கணும் தான், பிரயாசப்படணும் தான், எழுமணும் தான், ஆனா அது மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் உங்களை அடுத்த உயர்வுக்கு அழைத்து கொண்டு செல்லாது. லூக்கா சுவிசேஷ புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு மனிதனை பார்க்கிறோம். உழைக்கிற ஒரு மனுஷன், பிரயாசப்படுற ஒரு மனுஷன். அந்த மனுஷன் சொல்றான், ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டும் ராத்திரியெல்லாம் வேலை செஞ்சேன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பகல்ல வேலை செய்யறதே களைச்சு போயிடுறீங்க நீங்க. பகல்ல வேலை செஞ்சதுக்கு ஐயோ அங்க வலிக்குது இங்க வலிக்குது, வீட்டுல ஒரே சண்டை, என்னன்னா வேலைக்காரி மாதிரி நடத்துறீங்களா, நான் அதை செய்யலையா இதை செய்யலையா, அப்படி பண்ணலையா அப்படி பண்ணலன்னா 1000 விஷயத்த பேசுறாங்க பாருங்க. யார் பேசுறா? நீங்க தான் பேசுறீங்க, வேற யார் பேசுறா? நான் அதை செய்யலையா, நான் இதை செய்யலையா. ஆனா இந்த மனுஷன் பகல் இல்லைங்க, ராத்திரி இல்லைங்க, முழுவதும். லூக்கா 5:5 சொல்லப்பட்டிருக்கு, ராத்திரி ஃபுல்லா நைட் ஷிஃப்ட் பார்க்கறான் அந்த ஆளு. சும்மாலாம் இல்லை, இரவு ஃபுல்லா ஒர்க் பண்றான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு லாபம் கூட எடுக்கல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நல்லா உழைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்னும் நல்லா உழைங்க, ஆனா ஒரு பிரயாசமும் வராது. நாங்க இப்படி சொல்லிட்டீங்க. உழைச்சா மட்டும் போதுமா? ஆண்டவர் உழைப்புக்கு எதிரானவர் அல்ல, உழைப்பை ஆண்டவர் விரும்புகிறவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவ பிள்ளைகள் ஒரு நாளும் சோம்பேறித்தனமா இருக்கக்கூடாது, உழைக்கணும். அதனால்தான் பைபிளே சொல்லுது, ஒருவன் வேலை செய்ய மனம் இல்லை என்றால், வசனம் வருது பாருங்க, சாப்பிடவே கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சில பேர்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வேற வேலை இருக்கும். நீங்க ஹவுஸ் ஒய்ஃப்ன்றாங்களா, அவங்களாம் சாதாரணமா நினைக்காதீங்க, அவங்க தான் உண்மையாவே ரொம்ப சூப்பரா வேலை செய்யறவங்க, அவங்க தான். ஆமா, அதனால வேலை வந்து நீங்க யாரையும் குறைச்சி மதிப்பீடு செய்யறாதீங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் ஊர்பட்ட வேலை இருக்கு. பைபிள் என்ன சொல்லுதுன்னா, அதாவது வேலையே இல்லாம இருக்கிறவங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. வேலை இருக்கு, ஆனா என்ன பண்ண மாட்டேனா, செய்ய மாட்டேன். உங்களை பத்தி பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை பத்தி எல்லாம் சொல்லல, நீங்களாம் உழைப்பாளர்கள் நீங்களாம். அப்ப ஆண்டவர் உழைப்புக்கு எதிரானவர் அல்ல, உழைப்பை விரும்புகிறவர், உழைக்க வேண்டும் என்று சொல்லுகிறவர். வேத புஸ்தகம் உழைக்க சொல்லுது. ஆனா என்ன சொல்லுதுன்னா, உழைப்பு மட்டும் போதாது உன் உயர்வுக்கு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உழைப்பு மட்டுமே போதும்னா இந்த மனுஷன் எடுத்திருக்கணுமே, லாபத்தை கண்டிருக்கணுமே. ஆனா உழைப்பு கூட ஒண்ணு ஆட் பண்ணணும். அது என்ன? உயர்த்துகிறவருடைய வார்த்தை, உயர்த்துகிறவருடைய வசனம், உயர்த்துகிறவருடைய சத்தியம். அந்த வார்த்தை உங்க உழைப்போட இணைக்கப்படும் பொழுது நான் சொல்லுகிறேன், 100% லாபத்தை பார்ப்பீர்கள் உங்கள் வாழ்க்கையில. உழைக்கிறதுனால ஒரு பிழைப்பு நடத்தலாம், ஆனா களைப்பு போகாது. உழைப்புனால ஒரு பிழைப்பு வரும், அந்த பிழைப்பு களைப்போடு உள்ள பிழைப்பு. ஒரு உழைப்பு பாருங்க, உழைச்சிருவோம், கையில காசு வந்துடும்,
ஆனா பெருசா உடல்ல ஆரோக்கியம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒரு நிம்மதி இருக்காது. ஆனா கர்த்தர் தர ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? உழைப்பு கூடவே பிழைப்பு, அது கூடவே களைப்பே இல்லாத ஒரு ஆசீர்வாதம். அதை எவர்கள் பெறுகிறார்களாம்? சொல்லுகிறார் இந்த மனுஷன், ராத்திரிலாம் பிரயாசப்பட்டேன், ஆனா இப்ப நான் என்ன பண்றேன்? உங்க வார்த்தையோடு பிரயாசப்படுறேன். நான் சொல்லுகிறேன், ராத்திரி கிடைக்காதது வார்த்தையில் கிடைக்கும். உங்க பிரயாசத்தோடு இணைக்கப்பட்ட வார்த்தையில் அது சாத்தியமாகும். அப்ப வார்த்தையில கிடைக்கும். வார்த்தையில கிடைக்கணும். வார்த்தையை நான் ஏற்றுக்கொண்டு வார்த்தையின்படி வாழ்வது, வார்த்தைக்கு கீழ்ப்படிவது. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. 30 மடங்கு ரிசல்ட், 60 மடங்கு ரிசல்ட், 100 மடங்கு ரிசல்ட். அப்படி ஒரு பலனை நீங்கள் வாழ்வில் பார்ப்பீங்க. நிறைய பிரயாசப்படுறீங்க, நல்ல விஷயம், பிரயாசப்படுங்க, ஓஞ்சிராதீங்க. ஆனா நான் சொல்றேன், அந்த பிரயாசம் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த பிரயாசமா இருக்க வேண்டும். அது அந்த வார்த்தை எவ்வளவு அழகா சொல்றோம் பாருங்க. 5:5 எப்படி சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சீமோன் ஐயரே, ரா முழுதும் வாசிங்க. ஐயரே, அப்ப கவனிங்க, இதை இவன் மட்டும் இல்ல, இவனும் இவன் கூட்டாளிகளும் ஒரு கேங்கா சேர்ந்து உழைக்கிறாங்க, கேங்கா வேலை பார்க்கறாங்க. நிறைய பேர் நினைச்சிடறாங்க 10 பேர் சேர்ந்தா நம்ம லாபத்தை எடுத்துடலாம். 10 பேர் இல்லைங்க, 10,000 பேர் சேர்ந்தாலும் லாபத்தை எடுக்க முடியாது. அதுக்குன்னு சில ஒரு தேவரகமான ஒரு காரியம் இருக்கு. அப்ப சொல்றான், நாங்கள் இரவெல்லாம் பிரயாசப்பட்டோம், ஒரு லாபமும் இல்ல, ஒன்னாகப்படல. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். பாருங்க, உங்க வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், நீங்க சொன்னதை நான் செய்யறேன். 6ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே. அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே ஆண்டவர் நிக்க சொன்னாருன்னா அப்படியே நிக்கணும். ஆண்டவர் உட்கார சொன்னாருன்னா அப்படியே உட்கார்ந்துடணும். ஆண்டவர் போ சொன்னாருன்னா அப்படியே போயிடணும். ஆண்டவர் இருக்க சொன்னாருன்னா அப்படியே இருந்துடணும். ஆண்டவர் கழுத்தில் இருக்கிறத கழட்டி காணிக்க பையில போடுன்னு சொன்னா அப்படியே போட்டுடணும். அதான் கீழ்ப்படிதல். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். வார்த்தையின்படினா ரொம்ப அழக வசனத்தை பாருங்களேன். கீழ்ப்படுகிறேன்றதுதான் அதனுடைய அர்த்தமே. வார்த்தையின்படினா என்ன? வார்த்தையின்படினா அவர் சொன்னாரு, நான் செய்யற, அதுதானே கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல்னா என்னங்க? நீங்க உங்க பிள்ளைங்களை பார்த்து சொல்றீங்க, போயிட்டு அந்த கரண்ட் எடுத்துனுவான்னு சொல்றீங்க, அது பாட்டுன்னு கம்முன்னு இருக்குது. இன்னொரு பிள்ளை கிட்ட சொல்றீங்க, பட்டுன்னு போயிட்டு எடுத்துன்னு வந்து கொடுக்குது. செயல் தானே கீழ்ப்படிதல். அதுதான் இங்க ஆண்டவர் சொல்றாரு. அப்ப நம்ம ஒரு காரியத்தை செய்யணும் தேவன் சொல்றாரு. நான் சுயமாய் செய்வதல்ல, அவர் சொன்ன மாதிரி நான் செய்யறேன். இப்போ நீங்க வீட்டில் பைபிள் படிச்சுட்டு இருக்கீங்க, ஹாலில் உட்காந்து பைபிள் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க பொண்ணுகிட்ட சொல்றீங்க, அங்க சாப்பாடு வடிச்சிருக்கு, சாப்பாடு பாத்திரத்தில் இருக்கு, வெந்துருச்சா கொஞ்சம் பார்த்துட்டு கரண்டியில் அந்த சாப்பாடு பதம் ஆயிடுச்சா எனக்கு கொஞ்சம் கொண்டு காட்டு அப்படின்னு சொல்றீங்க. அது என்ன பண்ணுது? காதுலயே வாங்கிக்க மாட்டேங்குது, கம்முன்னு இருக்கு. நீங்களே சலிச்சு போய் பேசாம நீங்களே பார்த்து சாதத்தையே வடிச்சு நிமித்தி வச்சுட்டு அப்புறம் உட்காந்து மறுபடியும் பைபிளை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. 1/2 மணி நேரம் 1 hour பொறுத்து அந்த பொண்ணு நேராக கிச்சனுக்கு போயிட்டு கரண்டி எடுத்து சாதத்தை எடுத்து, அம்மா இந்த அம்மா பதம் பார்க்கணும்னு கேட்டி இந்த அம்மான்னு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? கரண்டியே பிடிச்சி சொல்லும் போது செய்வதுதான் கீழ்ப்படிதல். எத்தனை பேர் ஆமீன்னு சொல்றீங்க?